Hi my dear little doctors, welcome to our channel Biology Nephew. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பயாலஜியோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஒரு நீட் எக்ஸாம்ல பயாலஜி எப்படி ப்ளே பண்ணுது அதை தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு பயாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீட் எக்ஸாம் ஃபுல்லா எப்படி இருக்குது அதை ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சு நீங்க பயாலஜிக்கு என்ன பண்ணணும், மோர் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. சரியா? இப்போ நார்மலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 100% நீட் எக்ஸாம்ல 100% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல 95% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா நம்மளுக்கு பயாலஜியா தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த பயாலஜி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கும்ல? ஸோ பயாலஜியை நீங்க நல்லா கிளியரா பண்ணினீங்கன்னா அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது பிசிக்ஸ் உங்களை வந்து என்ன பண்ணும், காப்பாற்றும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பயாலஜில நீங்க ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களா, இவங்க ரெண்டு பேரும் நம்மள வந்து கொஸ்டின் மார்க்கா என்ன பண்ணிடுவாங்க, ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ பில்டிங் வந்து நம்மளுக்கு வந்து என்னது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு பயாலஜி தான் என்னது இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இந்த பயாலஜியை நம்ம எப்படி இதை வந்து நம்மளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் அட்டென்ட் பண்றீங்க, நீங்க பயாலஜி தான் அட்டென்ட் பண்றீங்க. ஏன் பயாலஜி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்ம படிச்ச லைன் பை லைன் கொஸ்டின் தான் பயாலஜில வரப்போகுது. சரியா? இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினா இருந்தாலும் சரிதான், அசர்ஷன் ரீசனிங் இருந்தாலும் சரிதான், தென் டைரக்ட் கொஸ்டினா இருந்தாலும் சரிதான், எல்லாமே நம்மளுக்கு பயாலஜியை பொறுத்தவரையில NCERT தான். ஸோ நீங்க வந்து இதுல வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இது NCERT ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தனா யூ டோன்ட் வரி. ஓகேயா? ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம பயப்படணும், பயாலஜி வந்து நம்மளுக்கு என்னது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரியா? அதுக்கு அடுத்தது பாருங்க, எல்லாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட், பயாலஜினால ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இல்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கலாம், டயக்ராம் கொஸ்டினா இருக்கலாம். டயக்ராம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தனா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ வந்து இந்த 3 கேட்டகரியும் உங்களுக்கு நல்ல மார்க் என்ன பண்ணி கொடுக்கும், ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். யாருக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கும், பயாலஜியை லைன் பை லைன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பயாலஜி ஹெல்ப் பண்ணும், ஷுவரா நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இவங்க எப்படி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியா கொஸ்டின் மார்க் ஆக்குறாங்க, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நீங்க பாருங்க, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி நீங்க ஏர்லியரா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, டைம் வந்து என்ன நடக்கும், கன்சர்வ் ஆகும். சரியா? ஸோ வந்து ஒரு 3 hours 20 minutesல ஒரு 1 hourக்குள்ள பயாலஜி முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ரீமைனிங் ஹவர்ஸ் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு தாராளமா யூஸ் பண்ணி திங்க் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நிறைய ஃபார்முலாஸ் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய திங்கிங் டைப்ல இருக்கும். ஸோ நியூ அந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு டைம் வேணும். ஓகேயா? இதுக்கு பயாலஜியை நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன செய்திருக்கணும், கண்டிப்பா ஏர்லியரா என்ன செய்திருக்கணும், முடிச்சுதான் ஆகணும். இது எப்படி இந்த டைம் கன்சர்வேஷனுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு டைமை மட்டும் நீங்க கன்சர்வ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா அந்த எக்ஸாமே என்னதாயிரும், தலைகீழ மாறிடும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், பாத்துக்கோங்க. 2021ல நம்ம பயாலஜி நீட் எக்ஸாம்ல பயாலஜி நீட் கொஸ்டின் ஜஸ்ட் சம்வாட் என்னது மாடரேட். ஓகேயா? மாடரேட்டா இருந்தது, கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவு அட்டென்ட் பண்ணாங்க. இதுவே 2022ல பார்க்கும்போது பயாலஜியை ரொம்ப டஃப் ஆக்கிட்டேங்க. என்ன மேம் பயாலஜில டஃபா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, அது எப்படின்னா இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் எல்லாம் திங்கிங் கார்னர் டைப் அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் ரீட் பண்றதுக்கே நிறைய நேரம் எடுத்து டோட்டலா 1 hourக்கு பதிலா அது என்னதாயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 hours, ஒரு 1 hour 45 minutes அப்படி நம்ம டைமை இதுக்கே நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் மெயினா யார் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் இவங்களால அட்டென்ட் பண்ண முடியாம லாஸ்ட்ல நர்வஸ் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2022ல மார்க் கம்மி ஆனதுக்கு ரீசனே யாரு, பயாலஜில எனது டைம் எடுத்துக்கிட்டு தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பயாலஜியை கிளியரா பண்ணினீங்கன்னா 1 hourக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பயாலஜியை நீங்க திங்க் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பயாலஜி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், சொதப்பி விட்டுரும். ஸோ நம்ம கையில தான் இருக்குது. சரியா? தென் இப்போ 2022ல பாருங்க டஃபா தான் கேட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் 2023ல வெரி ஈஸி. ஓகே, பயாலஜி ரொம்ப ஈஸியா கேட்டுட்டாங்க. இப்போ 2024ல நம்ம இருக்கும், பயாலஜி எப்படி மேம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
கண்டிப்பா ஈஸியா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. மாடரேட்டா கண்டிப்பா என்ன செய்யலாம் இருக்கலாம். ஓகே, இது கெஸ்ஸிங் தான். ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு போயிடாதுங்க. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் டைப்ல எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்மளுக்கு லைன் பை லைன் தான் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும் பயாலஜி எப்படி ஒரு ஹோல் எக்ஸாமை டிரைவ் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு ஐடியா உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். கண்டிப்பா பயாலஜியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம டைம் கன்சர்வ் இல்லாம லாஸ்ட் மினிட்ஸ் நர்வஸ் ஆகுறதுல இருந்து நம்ம என்னதாயிக்கலாம், எஸ்கேப் ஆயிக்கலாம். நம்மளும் என்ன பண்ணலாம், டாக்டர் ஆயிடலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோ அப்பதான் உங்களுக்கு உடனே என்னது கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.